SIR ಇದರಲ್ಲಿರುವ ಕುಂದುಕೊರತೆಗಳು ಮತ್ತು ಇದನ್ನು ವಿರೋಧಿಸಿ ಮತ್ತೆ ನಾವು ಏನೇನು ಮಾಡಬೇಕೆಂಬ ರೀತಿಯಲ್ಲಿ ಸುಮಾರು 5 ಕಡೆಗಳಿಂದ ಈ ಜಾಥಾವನ್ನು ಜನಜಾಗೃತಿ ಜಾಥಾವನ್ನು ಹಮ್ಮಿಕೊಂಡು ಇಲ್ಲಿ ಬಂದಿರುವಂತ ಎಲ್ಲಾ ಸಂಗಾತಿಗಳಿಗೂ ಸ್ನೇಹಿತರಿಗೂ ನಮ್ಮ KGF ದಲಿತ ಸಂಘಟನೆಗಳ ಒಕ್ಕೂಟ ಮತ್ತು CPM ಪಕ್ಷದಿಂದ ಸ್ವಾಗತವನ್ನು ಬಯಸುತ್ತಾ ನಮ್ಮ ಊರಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ತಮಿಳಲ್ಲಿ ಮಾತಾಡಿದ್ರೆ ನಮ್ಮ ಜನರಿಗೂ ಹೋಗುತ್ತೆ ವಿಷಯಗಳು ಎಂಬ ಒಂದು ಉದ್ದೇಶದಿಂದ இன்னைக்கு வந்து SIRன்னு சொல்லிட்டு ஒரு புதிய ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அந்த இதை வந்து எலெக்ஷன் கமிஷன் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது பல மாநிலங்கள்ல பண்ணியிருக்கிறத நம்ம பார்த்தோம். மேற்கு வங்கத்துல அதே மாதிரி தமிழ்நாடுல இது மாதிரியான மாநிலங்கள்ல பண்ணி சுமார் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வாக்காளர்களை வந்து வாக்காளர் பட்டியல்ல இருந்து விடுபட்டு இருக்கிறத நாம வந்து பார்க்கணும். இதை பார்க்கணும்னா நம்ம நாட்டினுடைய சுதந்திரத்தை நம்ம பார்க்கணும். இந்த நாட்டுக்காக போராடி தியாகம் செய்து விவசாயிகள், தொழிலாளர்கள், சாதாரண மக்கள், தலித் மக்கள் நாமெல்லாம் போராடி சுதந்திரத்தை பெற்ற பிறகு டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் தலைமையில வந்து இந்த நாட்டுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனை வந்து உருவாக்கணும், அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கணும். அதுக்கு முன்னால என்ன இருந்ததுனாக்கா ஓட்டிங் ரைட், வாக்களிக்கிற உரிமை எப்படி இருந்துச்சுனாக்கா சுதந்திரத்துக்கு முன்னால இந்த நாட்டுல வந்து படிச்சவங்க தான் ஓட்டு போட முடியும், இல்ல சொத்து உரிமை இருக்கிறவங்க தான் ஓட்டு போட முடியும். அப்போ இருந்த இந்த நிலைமையில வந்து ஒட்டுமொத்த ஜனத்தொகையில வந்து 13% தான் ஓட்டுரிமையை பெற்றிருந்தாங்க. 13% யாரு? அந்த விவசாய நிலத்தையோ சொத்துரிமையை வச்சிருந்தவெல்லாம் யாரு? அதை நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். அந்த காலத்துல படிச்சிருந்தவன் யாரு? பிராமணருங்க தான் படிச்சிருந்தது. சொத்துகளையும் அதிகமா தான் அவங்க வச்சிருந்தது. அதே மாதிரி நிலத்தை வச்சதெல்லாம் நிலப்பிரபுக்கள், மேல் ஜாதிய மேல் வர்க்கத்தை சேர்ந்தவங்க தான் இது மாதிரியான நிலைமையில இருந்தது. ஆனா 1950க்கு பிறகு வந்த அந்த அரசியலமைப்பு சட்டம், டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் இயற்றிய அந்த அரசியல் அமைப்பு சட்டத்துல என்ன முடிவாச்சுனாக்கா 21 வயசு இருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஓட்டு உரிமை. அப்ப அந்த நிலைமை 14% தான் படிப்பறிவு இருந்தோம். ஆனாலும் கூட அரசியலமைப்பு சட்டத்துல என்ன உத்தரவாதம் வந்துச்சுனாக்கா இந்த ஜனநாயக நாட்டுல வந்து ஓட்டு உரிமை, மக்களுக்கான உரிமை, இந்த அரசை தேர்வு செய்யக்கூடிய உரிமை எல்லோருக்கும் இருக்குது. 21 வயசு உலகத்துல எங்கேயும் இல்ல பெண்களுக்கு ஓட்டு உரிமை. ஆனா நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் உத்தரவாதம் பண்ணுது. ஆர்டிகல் 326 என்ன சொல்றதுனாக்கா எந்த ஜாதியினாரு, எந்த மதனாயிரு, எந்த மொழினாயிரு, யாராவது இரு, உனக்கு 21 வருஷம் ஆயிடுச்சுனாக்கா உனக்கு வந்து ஓட்டு உரிமை. அப்போ இந்த நாட்டினுடைய சிட்டிசன்ஷிப் பௌரத்துவம் வந்து டிசைட் பண்றது வந்து மதம் கிடையாது, ஜாதி கிடையாது. டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் இந்த விஷயத்துக்கு அப்புறம் என்ன சொல்றாரு? ஒரு ஓட்டு ஒரு உரிமை, ஒன்று மதம் ஒன்று வேல்யூ அப்படின்ற உத்தரவாதத்தை கொடுக்கிறாரு. அவன் டாடா பிர்லானா இருக்கட்டும், சாதாரண விவசாய கூலி தொழிலாளினா இருக்கட்டும், ஒரு ஓட்டு ஒரு வேல்யூ. அதே அமெண்ட்மெண்ட் இன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா 1988ல வந்து கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் 21 வயசை வந்து 18 வயசா பண்ணாங்க. அப்ப இந்த நாட்டுல இப்ப இருக்கக்கூடிய நிலைமை என்னன்னா 18 வயசுக்கு உட்பட்டவங்க எல்லாமே 18 and above எல்லாருக்கும் வந்து ஓட்டு உரிமை இருக்குது. எனக்கு யாரை தேர்வு செய்யணும், எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும், இல்ல நோட்டாக்கு ஓட்டு போடணுமா, எனக்கு உரிமை இருக்குது. ஆனா இந்த SIR இன்னைக்கு என்ன வந்து இருக்குதுனாக்கா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், பல அரசியல் கட்சிங்க, பல பிரகதிபர சங்கடனைகளும் எல்லாமே வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும். எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்த ரைட் இல்ல, அவங்க வந்து சிட்டிசன்ஷிப்பை டிசைட் பண்றதுக்கான ரைட் இல்ல. SIR பண்றதுக்கு வந்து பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் 1950ல வந்து அதிகாரம் இல்ல, அவங்க வந்து இது பண்ணக்கூடாது. எலெக்ஷன் கமிஷனரை வந்து இதுக்கு முன்னால யார் நியமிக்குவாங்கனாக்கா பிரைம் மினிஸ்டர், அப்போசிஷன் பார்ட்டியினுடைய லீடர், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இந்த 3 பேர் நியமிக்கிறது. ஆனா இந்த BJP RSS அரசு என்ன பண்ணானாக்கா அதுக்கு வந்து ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தான். அந்த கமிட்டி 3 பேர் கமிட்டியில என்ன பண்ணிட்டானாக்கா பிரைம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் அப்போசிஷன், பிரைம் மினிஸ்டர் சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர். அப்போ 3 பேர்ல 2 பேர் யாராயிரம் அவனே ஆயிரம். இப்ப எலெக்ஷன் கமிஷனர் நியமிச்சது இப்ப ஞானேஷ் குமார் யாரு? RSS BJP ஆளு. இன்னைக்கு SIR கொண்டு வராரு. SIR கொண்டு வந்த பிறகு என்ன ஆகுதுனாக்கா அதுல வந்து என்ன சொல்றேன்னா லாஜிஸ்டிக் டிஸ்கிரிபன்சின்றோம், தர்க்க ரீதியான முரண்பாடு
அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லலாம். அவன் என்னன்றானாக்கா, இப்ப எனக்கு 45 வயசு, ஓட்டர் லிஸ்ட்ல வந்து என் பேர் இல்லைனாக்கா இதுக்கப்புறம் ஆட் பண்ண கூடாது. என்ன கொஸ்டின் பண்றானா அவன், 45 வயசு வரைக்கும் நீ ஏன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணல, ஒரு கொஸ்டின். இன்னொரு கொஸ்டின் என்ன கேக்குறானா அவன், அப்பா அம்மாக்கு 6வது புள்ளியா இருந்தாக்கா டவுட், 6 புள்ளிங்களை வந்து உங்க பெத்தவங்க எப்படி பெத்துக்கினாங்க, அது லாஜிக்கல் டிஸ்கிரபன்சி தான், டவுட். நீ உன்னை வந்து சேர்த்துக்க முடியாது. இப்ப பல வீடுகள்ல வந்து இன்னைக்கு வந்து பெண்களை திருமணம் செஞ்சு மருமகள்களா இங்க வராங்க. அவங்க வந்து என்ன பண்ணனாக்கா, இதே அரசு வந்து மே மாதத்துல பண்ணான் மேப்பிங் அண்ட் மேட்சிங் சொல்லிட்டு. கர்நாடக மாநிலத்துல மட்டும் 1 கோடி பேருக்கு வந்து மேப்பிங் மேட்சிங் ஆகல. அப்ப அவங்களுடைய நிலைமை என்ன? இன்னைக்கு எஸ்ஐஆர்ல வந்து சுமார் 11 டாக்குமெண்ட்ஸை வந்து எலெக்ஷன் கமிஷன் சொல்றான். அது என்ன டாக்குமெண்ட்ஸ்? கவர்மெண்ட் வேலை செய்யணும், பப்ளிக் செக்டர்ல வேலை செய்யணும், பென்ஷன் ஹோல்டரா இருக்கணும், எல்ஐசி பேங்க்ல வேலை செஞ்சு இருக்கணும், கேஸ்ட் சர்டிபிகேட் இருக்கணும், பர்த் சர்டிபிகேட் இருக்கணும், நிலம் இருக்கணும், பாஸ்போர்ட் இருக்கணும். இது மாதிரியான டாக்குமெண்ட்ஸ். ரேஷன் கார்டு ஒத்துக்கிறது கிடையாது, ஓட்டர் ஐடி கார்டு ஒத்துக்கிறது கிடையாது. ஆதார் கார்டு தான் சிட்டிசன்ஷிப்புக்கு உத்தரவாதம் சொல்லிட்டு நம்மளுக்கு ஆதார் கார்டு பண்ணும்போதெல்லாம் சொன்னான். இன்னைக்கு ஆதார் கார்டை வந்து 12th டாக்குமெண்டா ஒத்துக்கலாம், ஆனா நீ அது சிட்டிசன் கிடையாதுன்றான். இது இந்த எஸ்ஐஆர்ல வரக்கூடிய விஷயம். அப்ப கோலார் தங்கவயல் ஆகட்டும், இல்ல ஒட்டுமொத்த மாநிலத்துல இப்ப இதுல வந்து 80% வந்து சேர்ந்துடுறாங்க எஸ்ஐஆர்ல. ஒரு 20% நிக்கிறாங்க. அந்த 20% யாருன்னாக்கா தலித் சமுதாயத்தை சேர்ந்தவங்க, அக்கிபிக்கு, அலைமாரிங்க, மைனாரிட்டிஸ், இவங்க எல்லாம் வந்து நிக்கிறாங்க. இப்ப கோலார் தங்கவயல் கூட எடுத்துக்கினாக்கா, நாமெல்லாம் எங்க இருந்து வந்தோம், சித்தூர்ல இருந்து வந்தோம், வட ஆற்காடு மாவட்டத்துல இருந்து வந்தோம், இங்க இருந்தெல்லாம் வந்தோம். ஆதிவாசிங்க இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் கூட இங்க வந்தோம். நம்ம என்னுடைய அப்பா அம்மாவை படிச்சது கிடையாது. இப்ப எனக்கு என்ன நிலங்குது? கர்நாடக அரசு என்ன சொல்றானாக்கா, கர்நாடகத்துல இருக்கக்கூடிய நிலத்துல வந்து தலித்துங்களுக்கு வந்து 100 தலித் இருந்தான்னா அவனுக்கு 9 பேருக்கு தான் நிலம் பூமி இருக்குதுன்றோம். 9 பேருக்கு தான் இருக்குது. மீதி இருக்கக்கூடிய 91 குடும்பத்துக்கு வந்து நிலம் கிடையாது. அவன் விவசாய கூலி தொழிலாளியா இருக்கிறான், கிருஷிக்கு கூலிக்காரனாகி இருக்கிறான் அவன். அப்ப அவன் நிலத்தை எங்க போய் காட்டுவான்? அதுல ஒண்ணு என்ன கொடுக்குறான்னா, 1977 1977 முன்னால பிறந்திருந்தீனாக்கா உன்னுடைய பர்த் சர்டிபிகேட் கொடுன்றான், உன்னுடைய பர்த் ப்ரூவ் பண்ணன்றான். 1977 இருந்து 2004 வரைக்கும் பிறந்திருந்தாக்கா உன்னுடைய பர்த் பிளேஸ் ப்ரூவ் பண்ணும், உன்னுடைய அப்பா அம்மா ஒருத்தருடைய டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் ப்ரூவ் பண்ணும். 2004க்கு அப்புறம் நீ பிறந்திருந்தீனாக்கா உன்னுடைய பர்த் ப்ரூவ் பண்ணும், உன்னுடைய அப்பா அம்மானுடைய பர்த்தையும் ப்ரூவ் பண்ணும். இப்ப சாதாரண மெக்கானிக் வேலை செய்யக்கூடியவன், கட்டண வேலை செய்யக்கூடியவன், இவனுக்கெல்லாம் வந்து எந்த இது இருக்குது டாக்குமெண்ட்ஸ்? இன்னும் கூட தலித்துங்களுக்கு வந்து கல்வி கிடையாது, எஜுகேஷன் வந்து நிறைய டிராப் அவுட்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல வந்து 100 பேர் சேர்ந்தான்னாக்கா எஸ்எஸ்எல்சில வந்து பாஸ் ஆகி பியூசிக்கு போறவன் 10 பேர் தான், 90 பேர் டிராப் அவுட்ஸ். அப்ப இதுல என்னன்றான், எஸ்எஸ்எல்சி மினிமம் குவாலிபிகேஷன், அதுக்கு மேல இருக்கிற சர்டிபிகேட்டை கொடுன்றான். அப்ப இந்த சமுதாயம் வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயம், தலமட்டத்தில் இருக்கக்கூடிய சமுதாயம், முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், இவங்க எல்லாம் என்ன நிலைமையில இருக்கிறாங்கன்னாக்கா, அவன் சொல்லக்கூடிய 11 டாக்குமெண்ட்ஸ்ல பல டாக்குமெண்ட்ஸுங்க இல்லை, ஏதாவது ஒண்ணு கூட வச்சுருக்க கூடிய முடியாத நிலைமையில இன்னைக்கு இருக்கிறோம். அப்ப இவனுடைய நிலைமை என்ன? இதுக்கு நம்ம எங்க போனானாக்கா, கொஞ்ச நாளைக்கு முன்னால பௌரத்துவ திதுப்படி காயுது, குடியுரிமை திருத்த சட்டம், சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு ஒண்ணு கொண்டு வந்தான். இந்த நாட்டுக்குள்ள வந்து டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் எழுதிய கான்ஸ்டிடியூஷன்ல என்ன கிளியரா சொல்லி இருக்கிறாங்கன்னா, இந்த நாட்டினுடைய குடிமகனா இருக்கக்கூடியவன் அவன் எந்த மதத்தை சார்ந்தவனாலாம் இருக்கலாம், எந்த ஜாதியை சார்ந்தவனாலாம் இருக்கலாம், எந்த மொழியை சார்ந்தவனாலாம் இருக்கலாம், எல்லா ரைட்ஸும் கொடுத்துக்கிறாங்க கான்ஸ்டிடியூஷன்ல. ஆனா இதே பிஜேபி RSS அரசாங்கம் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்து அதுல என்ன பண்ணிருக்கிறானா, இப்போ ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் சுத்தி இருக்கிற எந்த நாட்டுல இருந்து 2014க்கு முன்னால யாராவது இங்க வந்துட்டு இருந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம். யார் யாருக்கு கொடுக்கலாம்? இந்துஸ்க்கு கொடுக்கலாம், சிக்குங்களுக்கு கொடுக்கலாம், ஜெயின்களுக்கு கொடுக்கலாம், ஆனா முஸ்லிம்களுக்கு மட்டும் கொடுக்க கூடாது. அவன் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆக்ட். இப்ப இதுல வந்து கிட்டத்தட்ட மேப்பிங் மேட்சிங் ஆகாத 1 கோடி பேர்ல வந்து நாளைக்கு இவனுடைய சிட்டிசன்ஷிப்பை ப்ரூவ் பண்ணலனாக்கா அவனை எட்டுன்னு போய் ஏதாவது ஒரு கேம்ப்ல விடுவான், அவனுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா சலுகைகளையும் கேன்சல் பண்ணலாம். அவனுடைய பௌரத்துவம், அவனுடைய சிட்டிசன்ஷிப்பை அவனே ப்ரூவ் பண்ணும். எப்படி முடியும்?
அப்ப இவனுடைய இடன் அஜெண்டா என்னன்னாக்கா, சுதந்திரத்துக்கு முன்னால ஓட்டிங் ரைட் யாருக்கு இருந்துச்சு? பிராமினுக்கு இந்த ஓட்டிங் ரைட், அப்பர் காஸ்டுக்கு இந்த ஓட்டிங் ரைட். அந்த ஓட்டிங் ரைட் சிஸ்டம் வந்து இன்னைக்கு கொண்டு வரான். அவனுடைய மனு தர்மத்தை இன்னைக்கு கொண்டு வரான். அவனுடைய இன்னொரு டார்கெட் இஸ்லாம் இருக்கும். அவங்கள வந்து இந்த நாட்டை விட்டு தூரம் வைக்கணும். ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு போடாதவங்க யாரு? மைனாரிட்டிஸ், தலித்ஸுங்க அதிகமா ஓட்டு போடுறது இல்லை. அவங்களுடைய ஓட்டெல்லாம் குறைக்கணும். இது எங்க பார்த்தோம் நாம? மேற்கு வங்கத்துல கிட்ட 1 கோடி ஓட்டுங்களை வந்து குறைச்சுட்டான். இன்னைக்கு பிஜேபி ஆட்சியில உட்காந்துட்டான். இது இவனுடைய சிஸ்டமா இருக்குது. ஆகவே நாம வந்து இந்த மாநில அரசை கூட எதேலு கர்நாடகா ஆகட்டும், நாமெல்லாம் கூட என்னன்றோம்னாக்கா, இன்னைக்கு கர்நாடகா கவர்மெண்ட் எல்லாருக்கும் ஒரு சிட்டிசன்ஷிப் கார்டுங்களை கொடுக்கணும். அவங்களுக்கு பல பேர் கோரிக்கை இருக்குது. எல்லாருக்கும் கேஸ்ட் சர்டிபிகேட்டுங்களை கொடுக்கணும். எல்லாருக்கும் ஃபேமிலி சர்டிபிகேட், வம்சாவிருக்ஷா வந்து கொடுக்கணும். இது வந்து கர்நாடகா கவர்மெண்ட் கேரண்டி பண்ணும். ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆகக்கூடாது. ஜனநாயக நாடு தானே, ஓட்டு போட்டு தானே உங்களை ஆட்சியில உட்கார வைக்கிறோம். அதுதானே எங்களுடைய உரிமை. எங்களுக்கு வேலை கொடுக்கறது இல்லை, நீங்க எங்களுக்கு குடிக்க தண்ணி குடிக்கிறது இல்லை. இப்ப கிட்டத்தட்ட 1000 கணக்கான ரேஷன் கார்டுங்களை கேன்சல் பண்ண இருக்கிறீங்க. 13,000 பென்ஷன் ஹோல்டர்ஸ்னுடைய பென்ஷனை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிக்கிறாங்க. கேஜிஎஃப்ல மட்டும் கோலார் டிஸ்ட்ரிக்ட்ல கிட்ட 88,000 பென்ஷன் ஹோல்டர்ஸ்னுடைய பென்ஷனை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிருக்கிறாங்க. கர்நாடகா கவர்மெண்ட் கூட தப்பு பண்றாங்க. அப்போ இந்த எஸ்ஐஆர் வரும்போது இந்த டாக்குமெண்ட்ஸ் எங்ககிட்ட இல்லாதப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் பொறுப்பேற்று எல்லோரையுமே வந்து அந்த எஸ்ஐஆர்ல வந்து எல்லோரையும் ஓட்டரா பதிவு செய்யக்கூடிய வேலைகளை செய்யணும். கேஜிஎஃப் ஒரு ஸ்பெஷல் தாலுகா, இங்க ஸ்பெஷல் எஸ்பி, ஸ்பெஷல் ஆர்டிஓ, ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல், ஜெனரல் ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்குது. ஏன்னா இங்க வந்திருக்கக்கூடியவங்க எல்லாம் வெளி மாநிலத்துல இருந்து 90% சிட்டில வந்து எஸ்சி எஸ்டி மைனாரிட்டிஸ் இருக்கக்கூடிய இடம். இன்னைக்கு வில்லேஜுங்கள்ல கூட நிலம் இல்லாத பல்வேறு தலித்துங்க இருக்கிறாங்க. இதுக்கு இம்பார்ட்டண்டா வந்து இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ, எம்பிங்க இவங்க எல்லாம் கூட இது மேல கவனம் கொடுத்து இது மாதிரியான அந்த எஸ்ஐஆர் நடத்தக்கூடிய விஷயங்கள்ல பிஎல் ஆகட்டும், பிஎல்ஏங்களாகட்டும் நியமிக்கும் போது காங்கிரஸ் கூட பொறுப்பு இருக்குது. ரூலிங் பார்ட்டியா இங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு மைனாரிட்டிஸ் வந்து அப்படியே ஓட்டு போடுறாங்க. 199 ஓட்டு உங்களுக்கு தான். யாரும் போய் பிஜேபிக்கு போடுறது இல்ல. அப்ப காங்கிரஸ் பார்ட்டிக்கு வந்து இதுல முக்கியமான பங்கு இருக்குது. நீங்க சைலண்டா உக்காந்துக்கின்னு அவரு வந்து இந்துத்துவானாக்கா, நீங்க மிருது இந்துத்துவான வீட்டுல உட்காந்து இருந்தீங்கன்னாக்கா, ஆன்டி தலித் ஆக்டிங்ல நீங்க பண்ணிருந்தீங்கன்னாக்கா, கண்டிப்பா நீங்களும் கூட வீட்டுல போய் உக்காந்துக்கணும், இந்த நாட்டை காப்பாற்ற முடியாது. ஆகவே எதேலு கர்நாடகா மற்ற பிரகதிபர சங்கடனைகளும் தலித் சங்கடனைகளை ஒக்கூட்டா நம்ம ஏபிஎல் இன்னைக்கு சொன்னாரு, இந்த மாதிரியான வராங்க, நம்ம எல்லாம் நின்று இதை ஆதரிக்கணும், நாம ஜனங்க மத்தியில் இந்த பிரச்சாரத்தை எடுத்துன்னு போனோம். எஸ்ஐஆர் பத்தி அரசியல் கட்சிங்க தான் இதை இருக்கணும். காங்கிரஸ் பார்ட்டி ஆகட்டும், அப்போ ஜேடிஎஸ் ஆகட்டும், இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய அரசியல் கட்சிங்க எஸ்ஐஆர் இருக்கணும். ஆனா இது மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ், தலித் ஆர்கனைசேஷன்ஸ் இது மாதிரி விஷயங்களை எடுத்து போராடின்னு இருக்கிறாங்க. இதுக்கு நிச்சயமா ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் எங்களை எல்லாரையும் சேர்த்தாரு இன்னைக்கு. அந்த வகையில வந்து கோலார் தங்கவயலையும் கூட இந்த திட்டத்தை வந்து நாங்க வந்து தீவிரமா விரோதம் பண்றோம். அதே நேரத்துல வந்து எஸ்ஐஆர் சிஸ்டம்ல வந்து நாமெல்லாம் ஒரு ஓட்டு கூட விடாம, குறிப்பா இஸ்லாமியர்களை, கிறிஸ்துவர்களை, தலித்துகளை வந்து இதுக்குள்ள நாம வந்து விடுபடாம இருக்கிறதுக்கு எல்லா விதமான முயற்சிகளையும் செய்யணும்னு சொல்லி இந்த நேரத்துல சொல்லிக்கொண்டு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ಜನವಿರೋಧಿ ಮತ್ತು ಅನೈತಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಎಸ್ಐಆರ್ ಮತ್ತು ಜಾರಿಗೆ ತಂದಿದೆ. ಅದರ ವಿರುದ್ಧವಾಗಿ ಎಲ್ಲ ನಾಗರಿಕರ ಬಂಧುಗಳು, ಪ್ರಜೆಗಳು ನಿಮ್ಮ ಅಡಿಯಲ್ಲಿ ಜಾಗೃತಗೊಂಡು ಈ ಎಸ್ಐಆರ್ ಅನ್ನು ತಿಳ್ಕೊಂಡು ದಯವಿಟ್ಟು ನೀವು ಕೂಡ ಮತದಾರ ಪಟ್ಟಿಯಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಹೆಸರುಗಳನ್ನ ಇದೆಯಾ ಇಲ್ಲ ಅಂತ ಚೆಕ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋ ಒಂದು ದೊಡ್ಡ ಜವಾಬ್ದಾರಿ ನಿಮಗೆ ಆಗಬೇಕು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಕರ್ನಾಟಕ ಸುಮಾರು 1 ವರ್ಷಗಳಿಂದ ಏನು ಬಿಹಾರ್, ಪಶ್ಚಿಮ ಬಂಗಾಳ ಮತ್ತು ಬೇರೆ ಬೇರೆ ರಾಜ್ಯಗಳ 13 ರಾಜ್ಯಗಳಲ್ಲಿ ದೇಶದಲ್ಲಿ ಚುನಾವಣೆ ನೀಡಿದ ಎಸ್ಐಆರ್ ಪ್ರಕ್ರಿಯೆ ನೀಡಿದ್ದು ಈ ಎಲ್ಲ ಅಕ್ರಮಗಳು, ಅನ್ಯಾಯಗಳನ್ನು ಹಾಗೂ ಕುತಂತ್ರಗಳನ್ನ ವಿರೋಧಿಸಿ ಇವತ್ತು 6.5 ಕೋಟಿ ಜನರು ಇವತ್ತು ಮತದಾರ ಪಟ್ಟಿಯಿಂದ ಹೊರಬಂದಿದ್ದಾರೆ. ಯಾರನ್ನೆಲ್ಲ ಕೂಡ 6.5 ಕೋಟಿ ಜನರು ಯಾರು? ಈ ದೇಶದ ಪ್ರಜೆಗಳಲ್ವಾ? ಈ ದೇಶದಲ್ಲಿ ಮುಂದಿಲ್ವಾ? ಅವರು ಈ ದೇಶದ ನಾಗರಿಕರಲ್ವಾ? ಪೌರರಲ್ವಾ? ಆದ್ರೆ ಇವತ್ತು ಈ ದೇಶದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿ ಬೆಳೆದು ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ರೀತಿಯೆಲ್ಲವನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಂಡು ಬಂದಂತ ಕಷ್ಟಜೀವಿಗಳು, ಶ್ರಮಿಕರು, ಕಾರ್ಮಿಕರು, ರೈತರು, ದಲಿತರು, ಆದಿವಾಸಿಗಳು, ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಇವತ್ತು ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಅವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಏನಾಗಿದ್ದೀವಿ, ಒಂದು ಶಿಕ್ಷಕರಾಗಿದ್ದೀವಿ. ಇವತ್ತು ನಾವು ಪ್ರಶ್ನೆ ಹಾಕಿದ್ದಾರೆ ನಮ್ಮನ್ನ ಸುಪ್ರೀಂ ಕೋರ್ಟ್ ಒಂದು ಸಾಕು ದಲಿತ ಸಂಘ ಸಂಸ್ಥೆ ಅಂಬೇಡ್ಕರ್ ವಾದ
ನಮ್ಮ ಏಪ್ರಿಲ್ ರಂಗಣ್ಣವರು ರಾಜ್ಯ ಸಂಘಟನಾ ಚರ್ಚೆಯಲ್ಲಿ ಕೂಡ ಆಗಮಿಸಿದ್ದಾರೆ. ಅವರಿಗೆ ಸ್ವಾಗತವನ್ನ ಬಯಸ್ತಾ ಇದ್ವಿ. ಎಲ್ಲರೂ ಚಪ್ಪಾಳೆ ಕೊಡ್ಬೋದಲ್ಲ. ಹಾಗೆ ರಹಮತ್ುಲ್ಲಾ ಅವರು ಎಲ್ಡಿ ಮಾರ್ಕೆಟ್ ಸಂಘದ ಕಾರ್ಯದರ್ಶಿಗಳು ಆಗಮಿಸಿದ್ದಾರೆ. ಅವರು ಕೂಡ ಈ ಜಾತಕ ಪರವಾಗಿ ಸ್ವಾಗತವನ್ನ ಬಯಸ್ತಾ ಇದ್ವಿ. ಹಾಗೆ ಅಮೀರ್ ಸಾಹೇಬರು ಕೂಡ ಅವರು ಆಗಮಿಸಿದ್ದಾರೆ. ಅವ್ರಿಗೂ ಸ್ವಾಗತವನ್ನ ಬಯಸ್ತಾ ಇದ್ವಿ. ಮತ್ತೊಬ್ಬರು ಸಂಗ್ರಹ ಸರ್ ಸಿಪಿಎಂನ ಈ ಭಾಗದ ಮುಖಂಡರು ಬಂದಿದ್ದಾರೆ. ಅವರು ಕೂಡ ಸ್ವಾಗತವನ್ನ ಬಯಸ್ತಾ ಇದ್ವಿ. ಮತ್ತೊಬ್ಬರು ಕೃಷಿಮೂರ್ತಿ ದಳ ಸಂಘಟನೆ ಮುಖಂಡರು ಈ ಭಾಗದಲ್ಲಿ ಅವರು ಆಗಮಿಸಿದ್ದಾರೆ. ಅವರಿಗೂ ಸ್ವಾಗತವನ್ನ ಬಯಸ್ತಾ ಇದ್ವಿ. ಲಕ್ಷ್ಮಯ್ಯ ಅವರು ಕಾರ್ಯ ಸಂಚಾಲಕರು ಅಂಬೇಡ್ಕರ್ ಭಾಗ, ಅವರು ಕೂಡ ಸ್ವಾಗತವನ್ನ ಬಯಸ್ತಾ ಇದ್ವಿ. ಮತ್ತೊಬ್ಬರು ಸಂಘಟನೆಯ ಚತುರ್ವೇದಿ ಮತ್ತು ಈ ಭಾಗದ ನಾಯಕರು ಆಗಿರ್ತಾರೆ ಸ್ಟಾಲಿನ್ ಅವರು ಬಂದಿದ್ದಾರೆ. ಅವರಿಗೆ ಸ್ವಾಗತವನ್ನ ಬಯಸ್ತಾ ಇದ್ವಿ. ಪ್ರಭು ಅಂಬೇಡ್ಕರ್ ಸಂಘ ಜಿಲ್ಲಾಧ್ಯಕ್ಷರು ಕೂಡ ಆಗಮಿಸಿದ್ದಾರೆ. ಅವರು ಕೂಡ ಸ್ವಾಗತವನ್ನ ಬಯಸ್ತಾ ಇದ್ವಿ. ಹಾಗೆ ಕೆ.ಆರ್. ಕುಮಾರ್ ಅವರು ಟಿಎಸ್ಎಸ್ ಅವರು ಕೂಡ ಈಗಾಗ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಿದ್ದಾರೆ. ಅವ್ರಿಗೂ ಕೂಡ ಸ್ವಾಗತವನ್ನ ಬಯಸ್ತಾ ಇದ್ವಿ. ಮತ್ತೊಬ್ಬರು ಉಡ್ಡಾಣ ಕರ್ನಾಟಕದ ರಾಜ್ಯಾಧ್ಯಕ್ಷರಾಗಿರ್ತಾರೆ ಕುಮಾರಣ್ಣ ಅವರು ಆಗಮಿಸಿದ್ದಾರೆ. ನಿಮಗೆ ಇದ್ರ ಬಗ್ಗೆ ಸವಿಸ್ತರವಾಗಿ ನಿಮ್ಮ ಸಂಘಟನೆಯ ಮುಖಂಡರು ಮತ್ತು ಉದ್ಯೋಗ ಕರ್ನಾಟಕದ ಜಾಗತಿಕ ಸ್ವಾಗತವನ್ನು ಕೋರಿ ಇಲ್ಲಿಗೂ ಮಾತಾಡುವ ಎಲ್ಲ ಬಂಧುಗಳೇ, ಇವತ್ತು ನಾವು ಸಂವಿಧಾನದ ಆಶಯದ ಮೇಲೆ ಈ ದೇಶದ ಸ್ವತಂತ್ರದ ನೆಲೆಯಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲ ಬದುಕ್ತಾ ಇದ್ದೀವಿ. ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಇವತ್ತು ಸ್ವತಂತ್ರರು ಸ್ವಾಭಿಮಾನಿಗಳು ಅಂತೇಳಿ ನಾವು ಹೆಮ್ಮೆ ಅಂತ ಹೇಳ್ಕೊಳ್ತೀವಿ. ಆದರೆ ಚುನಾವಣಾ ಆಯೋಗ ಎಸ್ಐಆರ್ ಮಾಡಿರುವ ಪ್ರಕ್ರಿಯೆಯ ಪ್ರಶ್ನೆಗಳು ಅವರು ಕೇಳ್ತಿರುವಂತಹ ದಾಖಲೆ ಮಾಡಿದ್ರೆ ನಾವು ಸ್ವತಂತ್ರರ ನಾವು ದೇಶದಲ್ಲಿ ಬದುಕುವಾಗ ಒಂದು ದಿನದಲ್ಲಿ ಪ್ರಶ್ನೆ ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಆಗುತ್ತೆ. ಯಾಕೆಂದ್ರೆ ಅವರು ಕೇಳುವ ದಾಖಲೆಗಳು ನಮ್ಮ ಹತ್ರ ಯಾರಿಗೂ ದಾಖಲೆಗಳು ಇರುವುದಿಲ್ಲ. ಅವರು ಕೇಳುವ ಪ್ರಶ್ನೆಗಳಿಗೆ ನಮ್ಮ ಹತ್ರ ಉತ್ತರಗಳು ಇರುವುದಿಲ್ಲ. ಯಾಕೆಂದ್ರೆ ಅವರು ಸರ್ಕಾರಿ ನೌಕರರು ಕಾಮ್ರೇಡ್ ತಂಗರಾಜ್ ಅವರು ಈ ಎಸ್ಐಆರ್ ಬಗ್ಗೆ ಅನೇಕ ಹೋರಾಟಗಳಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಿದವರು, ಅನೇಕ ಕಾರ್ಯಕ್ರಮಗಳನ್ನ ಮಾಡಿದ್ದವರು. ಅವರು ಈ ವಿಚಾರವನ್ನ ಹೇಳಿದ ಸೂಕ್ತ ಅಂತ ನನ್ನ ಅನಿಸಿಕೆ. ಹಂಗಾಗಿ ಕಾಮ್ರೇಡ್ ತಂಗರಾಜ್ ಅವರು ಈ ಎಸ್ಐಆರ್ ಯಾಕೆ ದೇಶಕ್ಕೆ ಬೇಕು, ಯಾಕೆ ಬೇಡ ಅಂತಕ್ಕಂಥದ್ದನ್ನ ಕನ್ನಡಲ್ಲಿ ಅವರು ಭಾಷಣ ಮಾಡ್ಬೇಕಂತೇಳಿ ನಾನು ಮನವಿ ಮಾಡ್ಕೊಳ್ತೀನಿ. ವಿರೋಧಿ ಎಸ್ಐಆರ್ಗೆ ಹೇಳಿ ಧಿಕ್ಕಾರ. ನಮ್ಮ ಅಮೂಲ್ಯವಾದ ಮತವನ್ನು ಕಳ್ಳತನ ಮಾಡಲು ಬರುತ್ತಿರುವ ಎಸ್ಐಆರ್ಗೆ ಹೇಳಿ ಧಿಕ್ಕಾರ. ನಮ್ಮ ಅಮೂಲ್ಯವಾದ ಮತವನ್ನು ಕಳ್ಳತನ ಮಾಡಲು ಬರುತ್ತಿರುವ ಎಸ್ಐಆರ್ಗೆ ಹೇಳಿ ಧಿಕ್ಕಾರ.